கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 84வது நாள் அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். எங்களோட இணைந்து ஜெபிக்கிறவங்க கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் இணைந்து ஜெபிக்கிற அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட தேவ செய்திக்கு நேரம் கடந்து போவோம். தேவன் ஒரு வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாலையில அந்த வார்த்தையை கேட்கும் போது நம்மளை உற்சாகப்படுத்த முடிய கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். அந்த வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அப்ப நம்ம அன்புள்ளவர்களா காணப்படும் போது ஆண்டுடைய வசனம் சொல்லி எல்லாவற்றுக்கும் மேலான ஒருவரை ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபித்து கொண்டிருக்க பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்ம உள்ளத்துல அன்பு இல்லைன்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. நம்மளிடத்துல அன்பான இயேசு நமக்குள்ள இல்லைன்னா நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. இந்த நாட்டில் அன்பு தான் இயேசு, இயேசு தான் அன்பு. இதனால பிரியமான சகோதர சகோதரி, அதிகாலையில ஆண்டவரை தேடும் போது நம்ம ஊக்கமா ஜெபிக்கும் போது ஆண்டு சொல்றாரு. அடுத்த வசனம் 9, முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். ஆமென். யாரு நமக்கு எந்த துரோகமான காரியங்களை செய்யலாம், நமக்கு விரோதமான காரியத்தை செய்யலாம், நம்மளை பிடிச்ச அநேக காரியங்களை அவங்க நம்மளை முறுமுறுக்கலாம். ஆனா நம்ம அந்த முறுமுறுப்போட தேவ சமூகத்துல உட்காரும் போது நம்ம ஜெபம் கேட்கப்படாது. அதிகாலையில தேவ சமூகத்துல உட்காரும் போது எல்லாருக்கிட்டையும் நம்ம என்ன பண்ணோம், அன்பா இருப்போம், தேவ நாமத்தை மகிமைப்படுப்போம், முறுமுறுப்பை நம்ம வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டு தேவனுக்காக எழுப்பி பிரகாசிப்போம். அந்த வசனத்தை இன்னொரு வாட்டி வாசிப்போம். 7, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆமே. எல்லா காரியங்களுக்கு இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல 84வது நாள் அதிகாலை ஜெபத்துல கடந்து வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாயிடுச்சு. எதுக்கெல்லாம் நீங்க அதிகாலை எழுந்து பிரயாசப்பட்டு 5 மணி ஜெபத்துல கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தீங்க, அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிச்சு. அல்லேலூயா. அதுதான் ஆண்டுடைய வசனம். அடுத்து என்ன சொல்லுங்க, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு தெளிவு காணப்பட வேண்டும். ஒரு குளம் கலங்குதுன்னா அது நல்லது, ஒரு தெளிவு. அதுக்கு நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வருதா, வேதனை வருதா, துக்கம் வருதா, அந்த இடத்துல ஒரு தெளிவு கண்டிப்பா கிடைக்கும். பிரியமான சகோதரர்களே, உங்களுக்கு இந்த 90 நாள் அதிகாலை ஜெபத்துல கலந்து கொண்டவங்களுக்கு ஒரு தெளிவை தேவன் கொடுக்க போறார். விசுவாசிக்கும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் போது ஆமேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய மிராக்கிளை செய்ய வல்லவரா இருக்கார். அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ணுவதற்கு என்னவா இருக்கணுமா, ஜாக்கிரதை உள்ளவங்களா இருங்க. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கணும், நம்ம அன்புள்ளவங்களா இருக்கணும். ஆண்டவரை பிரியப்படுத்துற ஜெபமா காணப்படும் போதே கர்த்தர் சொல்றாரு, உன் ஜெபத்துக்கெல்லாம் எனக்கு பதில் உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. God bless you. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.